ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு என்று போற்றி புகழ்ந்தவளாக, சலாமும் சலவாத்தும் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியக்கள், நல்லோர்கள் எம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக. இந்த இனிய காலை பொழுதிலே, ரமலான் மாதத்தை அடைந்த நாம் இந்த இனிய காலை பொழுதிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இன்று இங்கு ஒன்று சேர்த்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று எவ்வாறு அல்லாஹ் என்னையும் உங்களையும் இங்கு ஒன்று சேர்த்தானோ, இந்த சபைக்கு ஒன்று சேர்த்தானோ, அதே போன்று நாளை மறுமையில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் பூஞ்சோலைக்கு அல்லாஹ் என்னையும் எனது பெற்றோரையும் எனது குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களது பெற்றோர்களையும் குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக. இப்படிப்பட்ட இந்த சபைகள்ல நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையால அவர் தஅவா செஞ்சார். தன்னுடைய தந்தையால என்ன செஞ்சார்? வீட்டை விட்டு விரட்டப்பட்டார் அவர் இஸ்லாத்தை சொன்னதன் காரணமா. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக தஅவா செஞ்சு தன்னுடைய மனைவி தன்னுடைய மகனை அவருக்கு என்ன செய்யலாம போயிட்டு இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாம போயிட்டு. அப்படிப்பட்ட பல சஹாபா, பல நபிமார்கள், தூதர்மார்கள் கதைகள் நாம கேள்விப்பட்டிருக்கோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாயுடையவராக இருந்தார். ஆருக்கு தாவா செஞ்சார்? அவர் தான் தான் இறைச்சவன் என்று தன்னைத்தானே ரப்பு என்று கூடிய ஃபிரௌனுக்கு அவர் என்ன செஞ்சார்? தாவா செய்பவராக இருந்தார். இப்படி நாம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பெண்களுடைய கதைகளும் இருக்கு. நாம நினைக்கவில்லை. இந்த தலைப்புக்குள்ள நான் போறதுக்கு முதல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றார், வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை நாங்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றார். எதற்காக? நீங்கள் ஆளுக்கால் அறிந்து கொள்வதற்காக. உண்மையிலே நாம பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீடு எடுத்தோம்னு சொன்னா அதுல பெற்றோர்கள் என்று இருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் சரியாக இருந்தா தான் வளர பிள்ளைகள் என்ன செய்யும்? சீராக இருக்கும். அவிர நிலை குலைஞ்சுன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செஞ்சிடும்? நிலை குலைஞ்சு போய்த்திடும். அதே மாதிரி ஒரு குழுக்கு ஒரு தலைவரை நியமிப்போம். அல்லாஹ் தஆலா குழுக்களாகவும் கோத்திரங்களாகவும் படைச்சிருக்கேன். ஒரு கிராமம் எடுத்த மனுஷனா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். ஒரு பாடசாலை எடுத்த மனுஷனா அதுக்கு ஒரு அதிபர் இருப்பார். அதிபர், ஆசிரியர், உப அதிபர் சொல்லி அதற்கு தலைமை தாங்குறவர்கள் இருப்பாங்க. ஒரு நாட்டு ஜனாதிபதி
இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதியை நாம தேர்ந்தெடுக்க போறோம்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? எல்லாரும் சேர்ந்து ஓட் போடுவோம். எப்படி? இவர் சரியானவரா, இவர் ஏழைகளையும் என்ன பார்த்து உதவி செய்பவரா, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரா, கஷ்டங்களை நீக்குவாரா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயமா என்ன செய்வோம்? இவர் சரியானவரா என்று சொல்லி பார்த்து ஓட் போடக்கூடியவர்களா இருப்போம். ஒரு ஆள் 2 பேரா போடுற, பல கோடி மக்கள் சேர்ந்து போடுறோம். அப்படி போட்டு நாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாலும் காலப்போக்கில் ஏதோ ஒரு காரணத்தால என்ன செய்யுது, அந்த தலைவர் கொஞ்ச நாள் எல்லாம் என்ன செய்யற, இல்லாமக்கப்படுற. அந்த தலைவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர் தானாகவே ராஜினாமா செய்வார். இல்லைன்னு சொன்னா மக்களால ஏதாவது சொல்லப்பட்டு அவர் நீக்கப்படுவார். ஏதோ ஒரு காரணங்களால அவர் என்ன செஞ்சிருவார், காலப்போக்கிலேயே அவர் ஜனாதிபதி இல்லாம ஆகிடுவார். இது சாதாரண மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றதால அவர் என்ன செய்யறார், காலப்போக்குல நீக்கப்படுறார். இப்படி இருக்கு. இது மக்களால நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர். இதே இது அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா அவர்ல ஏதாவது குறை இருக்குமா? சாதாரண மக்களால தேர்வு செய்யப்பட்டவர் இவ்வளவு பிரச்சனை வருது காலப்போக்கிலங்க போல, அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் தான் இறுதியானது. இனி மறுமை நாள் வரைக்கும் ஒரே ஒரு மனுஷன் தான் உங்களுக்கு முன்மாதிரி. அவர்ல இருக்கு வலகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒரு மனுஷன் அவர்ல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு, எடுத்துக்கோங்க. மறுமை நாள் வரைக்கும் எந்த ஒரு முரணும் இல்லாத ஒரு மனுஷர் அவர்ல இருக்கு உங்களுக்கு முன்மாதிரி, அவரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ல. உண்மையிலே இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லாம எந்த ஒரு பிழையான கருத்துக்களும் இல்லாம இருக்கிறது தான் அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதே வந்து ஆளால தேர்ந்தெடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர். இவ்வாறுதான் அல்லாஹ் தஆலா தூதர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி ஆண்களை வந்து என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் தூதர்மாராக ஆக்கினான். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக அனுப்பினான் அல்லாஹ். அப்படி அனுப்பின அல்லாஹ் இதுவரைக்கும் பெண்கள் எவரையும் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, தூதர்களாக எடுத்துக்கொள்ளல. ஏன் அல்லாஹ் ஏன் பெண்களை வந்து வழிகாட்டியாகவும் தூதர்களாக அனுப்பலன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெண்கள் வந்து என்ன பலவீனமானவர்கள், பெண்கள் வந்து பலவீனமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரியில இடம்பெற்ற ஹதீஸ், இஸ்தௌஸு பின்னிசாஇ கைரா. பெண்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள், நல்ல முறையில் அழகான முறையில் பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று ஆணை பார்த்து சொல்லி போட்டோம். ஏன் தெரியுமா? அவர்களோ வளைந்து கோணலான எலும்புகளால் அமைக்கப்பட்டவர்கள். அதை நீங்க நிறுத்த நினைச்சீங்கன்னா என்ன செஞ்சிடும், அந்த எலும்பு முறிஞ்சிடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, பெண்களை பார்த்து நாகிசாத்துல் அக்ல் வத்தீன், பெண்கள் வந்து புத்தியிலையும் மார்க்கத்திலையும் குறைவுடையவர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க இருந்த சஹாபி பெண்களுக்கு கோபம் வருது, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்கன்னு டக்குன்னு அந்த சஹாபி பெண்மணிகள் என்ன சொல்றாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ், ஏன் பெண்களை வந்து புத்தியில நீங்க குறைஞ்சவர்கள் என்று சொல்லி சொல்றீங்க? அவர் சொல்றார், சாட்சியில ஆண்கள்ல ஒரு இடத்தை நீங்க 2 பேர் பிடிக்கலையா? கடன் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் என்றாலும் சரி, குர்ஆன்லயும் செல்லப்படுது, ஹதீஸ்லயும் செல்லப்படுது. ஒரு ஆண் சாட்சி செல்வார், அவருக்கு ஒரு ஆண் இல்லையா, அந்த ஒரு ஆண்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு 2 பெண்கள் தேவைன்னு சொல்லி செல்லப்படுது. ஏன்? அந்த ஒரு ஆண் இருக்கிற இடத்துல அந்த 2 பெண் இருப்பாங்க. ஏன்? அன்தமிழ்ல இதாகுமா பத்துதக்கிற இதாகுமா, ஒருவர் மறந்தாலும் இன்னொருவர் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அவருக்கு 2 பெண்கள் தேவைன்னு சொல்றாங்க. இப்ப ஊட்ட கல்யாணம் வந்துட்டான், போலீஸ் ஒன்று வாரான் விசாரிக்கிறதுக்கு சொன்னா, ஒரு பெண்ணு அவரை ஈடுபட்டு அந்த போலீஸ் விசாரிச்சா அவ என்ன செய்வா? போலீஸ் கேள்வி வைப்பார், நீங்க எத்தனை மணிக்கு வந்தேன், எத்தனை மணிக்கு வச்சு, எத்தனை மணிக்கு போனேன், டென்ஷன் ஆகுவா. என்ன செய்வா? சரியான விடைகளை செல்ல மாட்டா. படைச்சு அல்லாஹ்வுக்கு தெரியும் அது பெண்கள் எப்படிப்பட்டவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலாவே சொல்றான், என்ன ஆண்கள் ஒரு ஆள் அந்தஸ்துக்கு பெண்கள் 2 பேரை சமனாக்குறோம். அப்படி எல்லா விஷயத்திலையும் சாட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் வந்து பெண்கள் ஆண்களை விட குறைந்தவர்கள். அதே மாதிரி சொல்லாங்க நாகிசாத்து தீன்,
மார்க்க விஷயத்திலையும் குறைவுடையவர்கள் என்று சொல்றாங்க. அப்ப அது ஏன் யா ரசூலல்லாஹ் கேட்கையும் அவர் சொல்ல, மாதவிடாய் காலத்துல நீங்க என்ன செய்யறல, தொழுறல்ல, நோம்பு பிடிக்கிறல தானே, அப்ப அது மார்க்கத்துல குறைதானே சொல்ல, அவ என்ன சொல்ற, ஒண்ணும் செய்யல, பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்றாலும் பெண்களால எதையும் செய்ய முடியும், தலைமை தாங்க முடியாது. மார்க்க விஷயத்துல பெண்களால எல்லாமே செய்ய முடியும். ஏன் பெண்கள் முன்மாதிரியாக கூறப்படலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனைக்கு பேர் போனவர். அப்படி ஒவ்வொரு தூதர்மார்களும் இருக்க போல பெண்களும் இந்த உலகத்துல என்ன செஞ்சாங்க, முன்மாதிரியாக வந்திருக்காங்க. ஆனா தூதர்மார வரல, முன்மாதிரியாக வந்திருக்காங்க. நான் செல்ல போற ஒரு பெண், நான் முதலாவதாக செல்ல போற பெண் யாருன்னு சொன்னா, அவ ஒரு தூதரோட மனைவி இல்ல, அவ ஒரு தூதர மனைவியும் இல்ல, இஸ்லாத்திர ஒரு சூழல்ல அவ வளரையும் இல்லை. யாரு தெரியுமா? வரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு. ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் என்று தனிச்சு அல்லாஹ் தனியாக கூறல, பொதுவாக சொல்றான். ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் கூறி காட்டுவது இம்ரஅத ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவியை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல வருது அந்த பெண்மணியோட பேர் ஃபிரௌனின் மனைவி. நமக்கு தெரியும், தன்னைத்தானே இரட்சகன் என்று சொன்னவன் தான் அந்த ஃபிரௌன், கொடுங்கோல் ஆட்சியாளர். அவனுடைய மனைவி ஈமான் கொண்ட ஆண்கள் ஈமான் கொண்ட பெண்களுக்கு முன்னுதாரணமாக வரலையா? மாடா மாளிகை, அவட குவளை, அன்று அவ குடித்த குவளைய நம்மள விட்டு இருக்கி, எதுவுமே அவட வீட்டை இருந்தது, அவட மாளிகையில் இருந்தது நம்ம கிட்ட இல்ல. அப்படி ஒரு கோடீஸ்வரியாக, அப்படி ஒரு செல்வந்தானாக இருந்தாங்க. ஆனா அவக்கு விரும்பினது எது தெரியுமா? அவ அல்லாஹ் கிட்ட கேட்டது எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்கா, காலத், அவ கேட்கா, ரப்பி பினி லி இன்தக பைதன் ஃபில் ஜன்னah, என்னுடைய இரட்சகனே சுவனத்தில் உன்னிடத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டுவாயாக. அவ இருந்தது மாளிகை, அவ இருந்தது பெரிய ஒரு மாளிகை. அவக்கு எந்த தேவையும் இந்த உலகத்தில இல்ல, என்ற எல்லா தேவையும் நிறைவேற்றப்பற்றும். அவக்கு பணிப்பெண்களும் அவக்கு சிம்மாசனங்களும் எவ்வளவு வசதி உடையவராக இருந்தார். ஆனா அவ நாடினது அந்த சுவனத்து பூஞ்சோலையே ஒரு வீடு, ஒரு மாளிகை. அவக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போல சுவனம் நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சா? இல்ல, எதுவுமே காட்டப்படல. சாதாரணமான ஒரு பெண். இன்னைக்கு சொத்து என்ன செய்யுது, மனுஷன் மார்க்கத்தை அழிக்குது. ஆனா அவ அப்படியே இருந்தா. நாம அப்படி செல்ல முடியாது. ஏன்? ஃபிரௌனின் மனைவி சொத்து இல்லாம இருந்தாவா, எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாவ. ஆனா அவ கேட்டது அல்லாஹ் கிட்ட சுவனத்துல வீட கேட்டா. அப்படித்தான் அவ இருந்தா. அவளுக்கு வாங்க முடியல. அவ இன்னும் எப்படி நம்ம கேட்கா, வனஜீனி மின் ஃபிரௌன், இரட்சகா ஃபிரௌனிடம் இருந்தும் ஃபிரௌனுடைய செயல்களில் இருந்தும் என்னை பாதுகாக்க செய்வாயாக, என்னை வெற்றி அடைய செய்வாயாக என்று சொல்லி அவ பிரார்த்திக்கா. இன்னும் கேட்கா, வனஜ்ஜினி மினல் கௌமில் வாலிமீன், வழி தவறிய வரம்பு மீறி அந்த கூட்டத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து விடுவாயாக இரட்சகா என்று சொல்லி துவா செய்தார். சுப்ஹானல்லாஹ். அவ அந்த வழி தவறிய கூட்டம் என்று சொன்னது யாரு? ஃபிரௌன் தான் இரட்சகன் என்று நம்பிக்கை இருந்தாங்களே, அவக்கு கூட இருந்து பணி செஞ்சாங்களே அந்த மக்கள், ஃபிரௌனின் மனைவி என்று சொல்லி அவக்கு மரியாதை கொடுத்தாங்களே. ஏன் அவ கௌமுல் ஆலிமீன், வழி தவறிய கூட்டம், வழிகட்ட கூட்டம் என்று அவ ஏன் சென்னாவியல? இரட்சகன் ஃபிரௌன் என்று அவைய நம்பினதால அவ அவையில வெறுத்தார். அவையிட்ட இருந்து பாதுகாப்பு தேடினா. அவ இருந்தது இஸ்லாமிய சூழல் அல்ல. அவட கணவன் ஒரு தூதரும் அல்ல. ஆனா அவ என்ன செஞ்சா? இஸ்லாத்துக்கு மதிப்பு கொடுத்தா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா. இன்னைக்கு எவ்வளவு இஸ்லாமிய சூழல்கள் இருந்தோம். பெற்றோர் மார்க்கத்தை பின்பற்றி சரியான கொள்கையில் இருக்கிறவர்களாக இருந்தும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? வழி தவறக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வழி தவறக்கூடியவர்களாக இருக்காங்க? இஸ்லாமிய சூழல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெண் யூனிவர்சிட்டிக்கு போனா அவ என்ன செஞ்சா? அவக்கு ஹிஜாப் கஷ்டமா இருந்துச்சு. செகண்ட் இயர்ல கொஞ்சம் கலத்தின. நம்முட சமுதாயத்துல நம்முட சூழல்ல வாழ்ந்த ஒரு புள்ள ஹிஜாப் கஷ்டமா இருந்துச்சாம். செகண்ட் இயர்ல என்ன செஞ்சா? லேசா அதை விலக்கிட்டா. தேர்ட் இயர்ல மதமே மாறிட்டா.
யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளை. காரணம் என்ன? ஏன் பாவம் செய்யறாங்க இப்படி? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை அநேகமாக இது வாரது பெண்களுக்கு தான். உலக ஆசை வாரது பெண்களுக்கு தான். கஷ்டம், மத்தாக்களை பார்க்கக்குள்ள ஒரு ஆசை, இவன் மாதிரி நானும் இருக்கணும் என்ற ஒரு ஆசை. அப்படி நினைச்சு இந்த பிறவுன் மனைவி எவ்வாறு இருந்திருக்கணும்? தான் தான் இறைச்சல் சொல்ல பிறவுன் நம்ம வீட்லயே ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுட்டான்னு சொன்னா எப்படி கொடுமைப்படுத்திருப்பான். ஆனா அவ என்ன செஞ்சா? அவ சுவனத்துல வீடை எதிர்பார்த்தா. மூசா நபியோட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா. அவ அப்படித்தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு நல்ல சாலிகான பெண்மணி, அவகிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுறது. தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை கூறி காட்டுகின்றான். சாலிகான பெண்கள் இருக்காங்களே அவ யார் தெரியுமா? சாலிகான பெண்கள், நல்ல பெண்கள் இருக்காங்களே அவ யாருன்னு சொன்னா கானிதாத்துன், தன்னுடைய கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். ஹாஃபிலாத்துன் பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் தஆலா எதை பாதுகாத்தானோ, எதை மறைக்கணுமோ அதை மறைச்சி கட்டி பாதுகாத்து இருப்பவள்தான் உண்மையான சாலிகான ஒரு பெண் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகின்றார். இந்த விஷயம் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இதுல பொடுபோக்காக இருக்கிறவர்கள் அநேகமானவர்கள். அல்லாஹ் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் இதுல இருந்து பாதுகாக்கணும். அதே போலதான் ஒரு நல்ல சாலிகான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய இன்னும் ஒரு பண்பு பொறுமை. நமக்கு தெரிஞ்சாலும் எத்தனை தரம் இந்த விஷயம் பேசப்பட்டாலும் நம்ம பொடுபோக்காக இருக்கிற விஷயம் தான் இந்த பொறுமை. பேசுற நானும் தான், கேட்டு கேட்கிற நீங்களும் தான். நமக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம பொறுமையாக இருக்கணும். சோதனை வெறும் கட்டாயம் வெறும் அதுல நாம பொறுமையாக இருக்கணும் என்று நாம தெரிஞ்சிருந்தாலும் அதுல நமக்கு வரக்குள்ள நாம என்ன செய்யறோம்? அதை தவற விடக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் தஆலாவே அதை திட்டமாக சொல்லிட்டான். தெளிவாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலனபுலுவன்னக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்போம் என்று சொல்றதை விட எக்ஸ்ட்ராவா சொல்றான். வலனபுலுவன்னக்கும், திட்டமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். எதால? மினல் ஹவுஃப், பயத்தால, வல் ஜூ, பசியால உங்களை சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், சொத்துக்கள் குறைவதன் மூலம், சொத்துக்கள் குறைவதன் மூலமும், உயிர்கள் குறைவதன் மூலம், உயிர்கள் பறிக்கப்படுவதன் மூலமும், வியாபார பொருட்கள் குறைவது, தொழில் நஷ்டாகிறது, அதை கொண்டு நாங்க உங்களை சோதிப்போம் என்று சொல்லி போட்டோம். அல்லாஹ் தஆலா இதெல்லாம் செஞ்சு போட்டோம், சொல்லி போட்டோம். கடைசி என்ன சொல்றாங்க தெரியுமா? இவ்வாறெல்லாம் உங்களை நாங்க திட்டமாக சோதிப்போம். வபஷிரிஸ் சாபிரீன், இது எல்லாத்தையும் நாங்க உங்களை கொண்டு சோதிப்போம்ல. ஆனா இந்த சோதனைகள் எல்லாம் பொறுமையாக இருக்காங்களே, அந்த பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அப்படி பொறுமையாக இருக்காங்களே அவர்களுக்கு தான் ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய நேர்வழியும் இருக்கின்றது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில தெளிவாக கூறி காட்டுகின்றார். நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும் தெரியும். ஆனா ஒரு மரண வீட்டுல சத்தமிட்டு கூச்சலிட்டு கத்துறவர்கள் பெண்களாகத்தான் இருக்காங்க. தன்னுடைய ஆடையை கிழித்து தன்னுடைய முடியை கிழித்து கொண்டு அழுபவர்கள் பெண்களாகத்தான் இருக்காங்க அநேகமாக. இது பாவ காரியம் என்று தெரியும். இன்னைக்கு ஆடை உடுத்தும் நிர்வாணிகளாக பெண்கள் தான் இருக்காங்க. அல்லாஹ் தஆலா நரகவாதிகளின் அடையாளம் என்று சொல்லி ஒட்டக திமில்களை போல கொண்டைகளை உயர்த்தி கொண்டு போறதும் பெண்களாகத்தான் இருக்காங்க. நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய சூழலை பாத்திக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய சூழலை நாம் இருந்துக்கிறத பாத்திக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இருந்து காப்பாற்றணும். ஒரு மரணம் வருதா, ஒரு தொழில் நஷ்டாகுதா, அல்லாஹ் தஆலா இதுல ஏதாவது ஒரு படிப்பினையை வச்சிருப்பான். நம்ம ஒரு சோதனை விளைந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு படிப்பினையை அதுல வச்சிருப்பான். நம்மளோட வயசுல ஒரு வாரம் கண்ணுக்கு முன்னுக்கு மரணிக்கும், அதுக்கு வயசுல இல்ல மரணிக்க கூட நம்ம கூச்சலிட்டு கத்துறதை விட நாளைக்கு நான் இருப்பேனா, இவ்வளவு வயசு தானே, இவ்வளவு தானே நான் பேசிட்டு இருந்தேன், நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாத தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நானும் நீங்களும். மரணத்துக்கு வயசு இல்லை, யாருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லல நீங்க இப்பதான் மரணிப்பேல், நீங்க பிறந்தோடனே இப்பதான் மரணிப்பேல்னு சொல்லி அல்லாஹ் தஆலா யாருக்குமே சொல்லல. இந்த சபையில நாம இருக்கோம், நாம எத்தனை பேர் வீட்டை போவோம்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ராவைக்கு நாம இருப்போமான்னு தெரியாது, பெருநாளை குணப்படுத்தி வச்சிருப்போம் போடுவோமான்னு சொல்லி தெரியாது.
அப்படி அல்லாஹ்வுத்தால ஏதாவது ஒரு சோதனையை தாராங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு படிப்பினை இருக்கும். அந்த படிப்பினையை நாம பெறவர்களாக இருக்கும். அப்படி சோதனையை தந்தாலும் பின்னால் அதுக்கு பின்னால பெரிய வெற்றி, பெரிய சந்தோஷம் இருக்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ளணும். சோதனை சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் செல்வாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படை நான் பெண்ணை வச்சியே சொல்றேன். இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவங்க எப்படி கையாண்டு இருக்காங்க, அதுல எப்படி நடந்திருக்காங்கன்னு பார்த்து அவையோட வாழ்க்கை வரலாற்றுல இருந்ததை எடுத்து நாம படிப்பினை பெற்று நாமளும் நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவர்களாக இருக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை நம்மள சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். சூரத்துல் மரியத்துல அல்லாஹ் தஆலா ஃபுல்லா பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா ஏவுறான். அவக்கு ஆரம்பத்தில இருந்து அவ பராமரிக்கிறதுக்கு தாயோ தந்தையோ அவகிட்ட இருக்கல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சார், அவ பராமரிச்சு வந்த. அல்லாஹ் தஆலா ஏவுறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட, போகும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ரூஹ் அந்த உம்முன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனித ரூபத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வராங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்த மனித ரூபத்துல வராங்க. அப்ப இவக்கு பார்த்து பயம் வருது, இவக்கு தெரிய யாருன்னு சொல்லி மனித ரூபத்துல வராங்க. அப்ப அவ சொல்றா, நீ அல்லாஹ்வை பயணக்கூடியவராக இருந்தால் உன்னிடம் இருந்து அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவலை தரேன்னு சொல்லி பயப்படுறார். அப்ப அவர் சொல்றார், நான் உங்களுடைய இரட்சகனின் தூதர் தான். இப்படி அல்லாஹ் தஆலா ரூஹ கொடுக்க சொன்னான், உங்களுக்கு ரூஹ ஊத சொன்னான், அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அவர் சொல்றா, அண்ணா எக்கூலி குலாம், எவ்வாறு எனக்கு குழந்தை இருக்கும், எவ்வாறு எனக்கு குழந்தை இருக்கும், வலம் எம்சஸ்னி பஷரு வலம் அகு பகியா, நான் ஒரு கெட்டவள் இல்லையே, என்ன ஒருவரும் திருண்டவும் இல்லையே, நான் எப்படி பிரசவத்தை அடைய முடியும் என்று சொல்லி அவ என்ன செய்றா, அந்த தூதர்ட்ட கேட்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், இது அல்லாஹ்வால ஏவப்பட்ட விஷயம், அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்ச விஷயம். அவர் ஒரு நபியாக அவருக்கு வேதத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல அனுப்ப போறான், வேதத்தை கொடுத்து அவர் உலகத்துக்கு அனுப்ப போறான் என்று சொல்லி போட்டு அவர் போறார். அப்ப இவ இதை கேட்டு போட்டு அவ கடும் யோசிங்க. அவ என்ன செய்றா, யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போறா, கொஞ்சம் அவட சூழலை விட்டு தள்ளி போறா, தள்ளி போய் இருக்க. ஏன் பொறுமையாக இருந்தா, அல்லாஹ் தஆலா தந்தான்னு நினைச்சுட்டாலே அவ என்ன செஞ்சா, பொறுமையாக இருந்தா. அல்லாஹ் தானே தந்தான், அவன் நினைக்க என்ன செய்வான், விடியவ காட்டுவான்னு சொல்லி ஒரு தள்ளி வேற இடத்துல போயிருக்க. இந்த டைம்ல அவக்கு அந்த பிரசவ வலி வரும். கூட யாருமே இருக்கல, தாயும் இல்ல தந்தையும் இல்ல, பார்க்கக்கூடியவர்கள் யாருமே இல்ல, விஷயம் யாருக்குமே தெரியாது. சென்னாலும் நம்புகிற விஷயமா, யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பிரசவ வலி அவக்கு வருது. ஒரு ஈச்ச மரத்துல அடியில அவ கொண்டு போய் விடுது அந்த பிரசவ வலி. அவ்வாறு கடும் ஒரு பிரசவ வலி அது. அவ என்ன செய்யுது, ஒரு ஈச்ச மரத்துல அடியில அவ போய் விடுது அந்த பிரசவ வலி. அவன் என்ன சொல்லலாமா, யா லைத்தனி காலத் யா லைத்தனி, அவக்குள்ளே செல்லுறா, இந்த ஆத்மாவே இந்த வலி வாரத்துக்கு முன்னையே நான் மரணிச்சு இருக்க கூடாதா, நான் மறக்கடிக்கப்பட்டவளாக ஆகியிருப்பேன், இந்த வலி எனக்கு தெரியாமலே இருந்திருக்கும். இப்ப என்ன செய்யறாங்க, திமுக்கிறதுக்கு ஊசி, சப்போர்ட்டு கால், அன்னரம் அவக்கு அப்படியே இருந்துச்சு. யாருமே இல்லாத ஒரு பிரதேசம், யாருக்கிட்ட என்ன கேட்கிறண்டே தெரியாது, என்ன விஷயம் என்றே தெரியாத ஒரு பெண்மணி. கீழே இருந்து சத்தம் வருது. என்ன செஞ்சோம், ஈச்ச மரத்துல அடியில இருந்து ஆறுகளை ஓட செய்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கதை போகும். அவ அம்மாவுக்காக அவனை ஏற்றுக்கொள்றா. ஏற்றுக்கொண்டு போட்டு அந்த பிள்ளைய அவ பெற்றெடுத்தவ இப்ப எங்க போகணும், அவட இடத்துக்கு போகணும். பிள்ளைய கையில வச்ச அந்த பிள்ளைய சுமந்தவாக அவ என்ன செய்றா, அவட கூட்டத்துக்கிட்ட வாரா. மக்கள் எப்படி பேசுவாங்க, அவட கூட்டத்துக்கிட்ட வாரா. அப்ப மக்கள் சொல்றாங்க, காலியா மரியம் லகத் ஜித்த ஷைஅன் ஃபரியா, இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கியே நீ மரியமே, இவ்வாறு ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சு போட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி மக்கள் கடுமையாக பேசுறாங்க. காலியா மரியம் லகத் ஜித்த ஷைஅன் ஃபரியா யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே,
மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. ஹாரூனின் சகோதரியே, உங்க தந்தை இவ்வாறு ஒரு தீமையான ஒரு விஷயத்தை என்ன செய்யல, ஏற்கனவே செஞ்சு இல்ல. உங்க உமாவும் வந்து என்ன கெட்டவளாக இல்லையே, நீ ஏன் இப்படி வந்து செஞ்சிருக்காய் என்று சொன்னா அவ என்ன சொல்ற? அந்த மக்களுக்கிட்ட அவ என்ன சொல்லி வழங்கப்படுத்துவா? அவள் எதுவுமே செல்ல முடியாது. அவ அதை ஏற்றுக்கொண்டது அல்லாஹு தாலாவுக்காக. அந்த மடியில இருந்துச்சு அந்த புள்ள, அந்த அண்ணாதான் பிறந்த புள்ளைகிட்ட அவ கை காட்டுறா. என்னத்தை நம்பி அவ காட்டினாமோ? அவ நம்பினது அல்லாஹ். அல்லாஹ்வை மட்டும் அவர்கிட்ட நம்பினா. அவ பக்கத்து வீட்டுக்காராலையோ முன்னூத்து வீட்டுக்காராலையோ அவ நம்பிக்கை வரல. அவ நம்பினது அல்லாஹ்வை மட்டும்தான். அல்லாஹ்வை நம்பி அவ அந்த புள்ளைக்கு கை காட்டுறா. அந்த புள்ள என்ன செய்யும்? கை காட்டினா என்ன செய்யும்? புள்ளை இருக்கும். அவ மக்கள் வந்து கேட்காங்க, அந்த மடியில இருக்கிற சின்ன குழந்தை எப்படி பேசும் என்று கேட்காங்க. அந்த புள்ள பேசலையா? அல்லாஹ் அவளுக்கு அந்த புள்ளைய பேச வைக்கலையா? கையில தூக்கிக்கு வந்த சின்ன புள்ளைய அல்லாஹு தாலா பேச வைக்கலையா? பேச வச்சான். அல்லாஹு தாலாவோட உதவி கிடைச்சு. ஏன்? அவ தவக்குள் வச்சது, அவ நம்பினது அல்லாஹ், அவ ஏற்றுக்கொண்டது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வே சொன்னான், அல்லாஹ்வின் மீது நீங்க தவக்குள் வைங்க, ஃபஹுவ ஹஸ்புக், அவனே போதுமானவன். உண்மையில ஒரு விஷயம் வருது, ஒரு கஷ்டம் வருது, நம்ம சுஜூதுல விழுந்து மன்றாடி கேட்கோம், யா அல்லாஹ் உஃபவ்விது அம்ரி இலைக யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமான இரட்சகனே, இந்த விஷயத்தை நான் உனக்கிட்ட பொறுப்பு சாட்டுறேன். அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான். ஒரு பெரிய பிரச்சனை வருது, அல்லாஹ் நான் உனக்கிட்ட பொறுப்பு சாட்டுறேன், ஒண்ணு நான் நம்பி இருக்கேன், நீ இந்த விஷயத்துல எனக்கு விடிவு காட்டுவேன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட பிரார்த்திங்க. அல்லாஹ் தஆலா உடனே அந்த விஷயத்தை தீர்வு செய்வான். எளிதான முறையில அல்லாஹ் தஆலா செய்வான். சுவனம் கிடைக்கிறது இலகுவானதா? அல்லாஹ் தஆலா யாரை சோதிக்கல, எல்லாரையும் சோதிச்சான். எந்த தூதர் வந்து இலகுவாக சந்தோஷமாக செல்வந்தனாக இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழ்ந்து போட்டு சுவனம் போன எந்த தூதர் இருக்காங்க? அவைய பட்ட கஷ்டத்தை கேட்கக்குள்ளேயே நம்மளுக்கு நடக்கும். அப்படியான கஷ்டங்களை பட்டவை அவி சுவனத்தை இலகுவாக அடைஞ்சிட முடியுமா? இல்ல. அந்த குழந்தை அல்லாஹ் கிட்ட பேசிச்சு. அந்த குழந்தை மக்கள்கிட்ட என்ன செஞ்சு, நான் ஒரு தூதர், அல்லாஹ் தஆலா எனக்கு வேதத்தை தந்திருக்கான், நான் என்ன செய்வேன், மக்களுக்கு நேர்வழியை காட்டுவேன் சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவடத்தை யாருமே அவருக்கு சப்போர்ட் இல்லாத நேரத்துல அல்லாஹ் பிள்ளை மூலம் அவ பேச வச்சான். பிள்ளை மூலமா அல்லாஹ் என்ன செஞ்சான், அவடத்தை பேசினான். அல்லாஹோட உதவி அவடத்தை வந்துச்சு. அவ யோசிக்கல. அவ புள்ள பேசும்போது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அவகிட்ட சொன்னானா, நீ உன்னோட கூட்டத்துக்கிட்ட போ, நீ போய் கை காட்டும் போது உன்னோட புள்ள பேசுமென்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னானா? இல்ல. எதுவுமே நம்பிக்கை இல்லாம அல்லாஹ் தஆலாவுல நம்பிக்கை வச்சு ஏதோ ஒரு காரணத்தால அவ சொன்னா அந்த புள்ள பேசிச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோட தான் இலகு இருக்கி. நம்ம இலேசாக இலகுகளை அடைஞ்சிட முடியாது. டக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு இலகுவாக வரணும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது. ஒரு விஷயம் வரும், அது கடும் கஷ்டமாக இருக்கும். நம்ம அல்லாஹ் கிட்ட சுஜூது செய்யணும். அல்லாஹ் ஒரு சோதனையை தாரணும்டா என்ன அர்த்தம்? நாம இன்னும் நம்மளோட சுஜூதை நிட்டணும். நாம இரவு எழுப்பி இன்னும் தொழணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நினைக்காது. ஏன்? நம்மளை தேர்ந்தெடுத்து தருவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு பிரச்சனையை தாரான் அல்லாஹ். ஏன்? நாம நம்மளோட சுஜூதை நீட்டணும், நம்மளோட துஆவை நீட்டணும். அல்லாஹ் கிட்ட நம்மளோட செயற்பாடுகளை நம்ம அவன்கிட்ட பொறுப்பு சாட்டணும் இடத்துக்காக அல்லாஹ் தஆலா அப்படி கஷ்டத்தை தாரான். நாம் அப்படியே செய்யறோம்? நாம் அப்படி செய்யணும். பெண்களாகிய நாம் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர என்ன செய்யறோம்னு தெரியுமா? மற்றவங்கள்ட்ட பேசுறது, நம்மளை கஷ்டத்தை பேசுறோம், நம்மளை தாழ்த்தி பேசுறதாக இருந்தாலும் சரி, நம்மளை உயர்த்தி பேசுறதாக இருந்தாலும் சரி, ரெண்டும் பெருமைதான். எனக்கிட்ட கார் இருக்கி, பங்களா இருக்கி, நான் கடும் வசதியா இருக்கேன், என் மகன் டாக்டர் படிக்காருங்கிறதும் பெருமைதான். எனக்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட சாப்பிடறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷனை கீழாக்கி மத்தாக்கள்கிட்ட பெருசா கதைக்கிறதும் என்ன பெருமை? அந்த பெருமை வந்து அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வோட போர்வை அந்த பெருமை. அதை எடுக்கலாமா நாம? அல்லாஹ்வோட போர்வையை நாம சூடிக்கொள்ளலாமா? முடியாது. அந்த பெருமை. அதே மாதிரி பெண்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு செயல் தான் நாவடக்கம். கடும் கஷ்டம் அது. மற்றவங்களை பத்தி பேசுறது இருந்தாலும் சரி, புறம். ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிறது பேசுறது. ஒரு மனுஷன் உண்மையாக ஒரு கருப்பாக இருக்கானுண்டா அந்த மனுஷன் இல்லாத நேரம் அவ கருப்பு சொல்றதே புறம். அவகிட்ட இருக்கிற விஷயம் அது சொல்றது புறம், இல்லாதது சொல்றதே அவதூறு. இந்த
இன்னைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப் என்று தெரியுது. புறம் என்னன்னு தெரியுமா? நாம நோம்பு காலத்துல என்ன செய்வோம்னு சொன்னா, நன்மை செய்யணும் இடத்துக்காக நோம்பு காலத்துல மட்டும் புறம் பேசாம இருப்போம். கடுமையை நாவை கட்டுப்படுத்தி வச்சுக்கிருப்போம். பேஸ்புக்ல ஒரு மனுஷனை பத்தி எழுதி வரும், கடும் கூடாம எழுதி வரும். அதுக்கு நாம லைக் பண்றோமா? அதுவும் புறம். அந்த விஷயத்தை நாம இன்னொரு மனுஷனுக்கு ஷேர் பண்றோமா? அதுவும் புறம். அந்த மனுஷன் இருந்த புறம் இல்லைன்னு சொன்னா அது அவதூறு. எவ்வளவு மோசமான செயல் சகோதரர். நாம எதையும் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். இந்த புறம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு சதை துண்டு. அதால நாம செய்யற பாவத்தை யோசிச்சு பார்த்திருக்கோமா? நானும் தான் நீங்களும் தான். அதால செய்யற பாவங்களை நாம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அது எவ்வளவு கொடூரமானது. அந்த நாமல்ல நிறைய நன்மையான விஷயங்கள் செய்யலாம். ஆனா அல்லாஹ் நாடிய சிலரை தவிர அநேகமானவர்கள் என்ன செய்யறாங்க? அதால பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. இன்னைக்கு போன் எடுத்து கோல் எடுத்தாலே என்ன, மத்த மனுஷனை பத்தி பேசுறது. ஏதோ ஒண்ணு மத்த மனுஷனை பத்தி ஒரு நாளைக்கு பேசாம இருங்க, நிறைய கலை குறையும், கோலே வராது. நாம யோசிச்சு பார்ப்போம். யாரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருந்தாலும் சரி, தாய்மார்கள் இருந்தாலும் சரி, சகோதரர்கள் இருந்தாலும் சரி, அண்டை வீட்டார்கள் இருந்தாலும் சரி, மத்த மனுஷனை பத்தி பேசாட்டி அவருக்கு ஒரு வட்ட மேச கூட மாட்டேன். அல்லாஹ்வை பத்தி பேசுற மேடை இந்த சபைகள்ல நாம அமருவோம். அல்லாஹ்வை பத்தி பேசுற சபைகளை நாம உண்டு கூட்டணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த அருளை ஆக்குவானாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம பாக்குறதுக்காக அவர் போற டைம்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க இல்ல, அவர மனைவி தான் இருக்க. அப்ப போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டு சலாம் சொல்றார் சத்தமா. அப்ப அவ அலைக்கும் சலாம் சொல்லி சொல்றா. கைஃப ஹாலுக்கும், உங்களோட நிலைமை என்ன, உங்களோட ஹால் என்ன, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க. அப்ப அவ சொல்றா, நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க என்ன செய்யறோம்? கஷ்டப்படுறோம். நாங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கோம், ரிஸ்க்குக்கும் கடும் கஷ்டமாக இருக்கேன்னு சொல்றோம். அவ இவ்வளவுதான் சொன்ன, நாங்க கஷ்டப்படுறோம் சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லாங்க? இஸ்மாயில் வந்தாருன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட செல்லுங்க, வாசப்படியை மாத்த சொல்லுங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அவர் சொல்றார், அவர் சென்ன வாசப்படி நீதான். அவர் வாசப்படி என்று சொன்னது அந்த மனைவி. இதேபடி நாம பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எத்தனை வாசப்படியை மாத்திருக்கோம். நாம யோசிக்கணும். நம்ம நாவால நாம செய்யற பாவமான செயல்கள் நாம யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் பாவமா இருக்கிறது. அவ உண்மையா கொஞ்சம் குட்டையானவதான், அதற்காக நாம சென்னோம் என்று நாம யோசிக்கலாம். நாம யோசிக்காம செல்லிடுவோம். நம்மளுக்கு பக்கத்துல தடுக்கிற நண்பர்கள் இருக்கணும், நம்மளுக்கு பக்கத்துல தடுக்கிற சகோதரர்கள் இருக்கணும். நம்மளோட சூழல் அப்படி இருக்கணும். நாம் ஒரு பாவம் செய்யறோம் அதை தடுக்கிறவர்களாக மற்றவர்கள் இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட வாயில சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சிருக்கோம்? பாவமான காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு பாவமான செயற்பாடுகள்ல செஞ்சுக்கி பாவமான பேச்சுகளை பேசக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். அதே போலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு சம்பவத்துல நமக்கு பெரிய படிப்பினை இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட அவதூறு சம்பவத்துல அந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கஷ்டம் வரக்குள்ள எப்படி கையாண்டாங்க, அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய படிப்பினை இருக்கு. அது ஒரு பெரிய கதை. நான் சுருக்கமா சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு முஸ்தலிக் போருக்கு போறதுக்காக என்ன செய்யறாங்க? போருக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. போருக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார் அதிகம் என்னத்தால என்ன செய்வார்? துண்டுகுலுக்கு யார பேர் வருதோ அவையிலதான் என்ன செய்வார்? கூட்டிக்கு போவார். அப்ப அவர் துண்டு கொடுக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேர் விழுது அந்த துண்டுல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூட்டிக்கு வந்து ஒட்டக சிவிகையில தான் நபி அண்ணன் போவாங்க. ஒட்டகத்துக்கு பின்னால கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்துல அமர்ந்து நபி போருக்கு போவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூட்டிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போறாங்க. பனு முஸ்தலிக் போர். போர் முடிஞ்சு என்ன செய்யறாங்க? வராங்க. அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னா டிரெக்டா வீட்டுக்கு வர மாட்டாங்க. போர் முடிஞ்சு டிரெக்டா வீட்டுக்கு வர மாட்டாங்க. இடையில ஒரு இடத்தை தங்கி போர்ல என்ன பொருட்கள் மிஸ் ஆயிச்சோ அந்த பொருட்களை பார்த்து தேடி எடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க? மீண்டும் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப இடையில ஒரு இடத்தை தங்குவாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, வீட்டுல மதீனாவுல தங்குறதுக்காக ஒரு இடத்தை என்ன செய்யுங்க? சாய்ஸ் பண்ணுங்க, நாம அங்க நிப்போம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க? மதீனாவுல ஒரு இடம், ஒரு பாலைவனம்.
அவடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அவடத்தை என்ன செய்யறாங்க, அவையே இராத்தடிக்கிறாங்க. அந்த இரவு நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இயற்கை தேவையை கழிக்கிறதுக்காக வெளியிறங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இரவுல இயற்கை தேவையை கழிக்கிறதுக்காக வெளியிறங்குறாங்க. வெளியிறங்கி ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு நடந்து போறாங்க. போய் இயற்கை தேவையை முடிச்சுக்கு வர பாக்காங்க, அவட கழுத்துல இருந்த யமன் நாட்டு முத்து மணி மாலை அவட கழுத்துல வந்து அதை எப்பயும் இருக்கும், அதை காணல். அவட வயசு சின்ன வயசு, ஆனாலும் அவ எப்படி கையாண்டிருக்கான்னு பாருங்க. அவ என்ன செய்யறா, அவட முத்துமணி மாலையை பார்க்க அது இல்ல அவட கழுத்துல. அப்ப அதை தேடி நம்ம போன இடத்துலதான் இருக்குமோ நினைச்சு கூட அவ என்ன செய்யறா, தேடி போறா. போய் இடத்துக்கு வாரா, என்ன இல்ல, ஒட்டகங்களும் இல்ல, கூட்டிக்கு வந்தாக்களும் இல்ல, யாருமே இல்ல, போயிட்டாங்க. அவ ஹதீஸ் அறிவிப்புகள் எப்படி சொல்லாண்டா, அந்த காலத்து பெண்மணிகள் வந்து மெலிந்தவர்களாக இருந்தாங்க, அதிகமாக சாப்பிடாததால அவைய சதை பிடிக்காதவர்களாக இருந்தாங்க. அவ ஹதீஸ் அறிவிப்புகள் அதை சொல்றா. அதனால நான் இருந்தா இல்லையாண்டே அவைகளுக்கு விளங்கல, நான் அதுக்குள்ள இருக்கணும் இல்லையாண்டே அவைகளுக்கு விளங்கல. அவைய தூக்கிக்கு போயிட்டாங்க, ஒட்டகத்தை கூடாரத்தை தூக்கி போயிட்டாங்க, நான் இருக்கு இல்லைன்னு அவைகளுக்கு தெரியா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்ஸான பொருட்கள் எடுக்கிறதுக்கு அனுப்பக்குள்ள என்னையும் என்ன செய்வாங்க, கூட்ட வருவாங்க போட்டு அவ என்ன செய்யறான்னு சொன்னா, பக்கத்துல ஒரு பாறை இருந்துச்சு, அந்த பாறையில போய் அமர்றா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காட்டிக்கு இருக்கிறவருக்கு வந்து தூக்கம் போகும். அப்ப அவடத்தையே தூங்குற டைம்ல சஃப்வான் என்ற ஒரு சஹாபி வர அந்த வழியில அவர் வந்த தூரத்துல வச்சே ஆயிஷா ரலி அவங்கள மதிச்சுட்டார். அவர் அது வந்து ஹிஜாப் வசனம் உம்மஹாத்துல் முஃமினீன் ஹிஜாப் இறங்கின வசனம் இறங்கினதுக்கு புறவு நடந்த சம்பவம் தான் இது. அப்ப ஹிஜாப் போறதுக்கு முந்தையே சஃப்வான் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலி அவங்கள பார்த்திருக்காங்க. அதால வந்து என்ன செஞ்சுட்டாங்கடா, மதிச்சுட்டாங்க. தூரத்துல நிக்காங்க, அவர் கிட்ட வரல, தூரத்துல நின்றே என்ன செஞ்சுட்டார், ஆயிஷா ரலி அவங்கள மதிச்சுட்டார். மதிச்சு தூரத்துல நின்றே சொல்லார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சத்தத்துக்கு டக்குன்னு ஆயிஷா ரலி அவங்க எழுந்து என்ன செய்யறாங்க, ஹிஜாப் எடுத்து முகத்தை மூடிக்கொள்றாங்க, டக்குன்னு அவங்க மூடிக்கொள்றாங்க. அப்ப அவருக்கு விளங்கிச்சு, விட்டோட்டு போயிட்டாங்க, தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க, விட்டோட்டு போயிட்டாங்கன்னு போட்டு அவர் ஒட்டகத்தை எடுத்துக்காந்து அவர் தள்ளி நிக்கார். அவ வர்றா. அப்ப வேற கூட்டிட்டு போறாங்க, யாரு, சஃப்வான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறது டைம்ல அது பாலைவனம் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு தூரத்துக்கு அங்கல கண்டுட்டாங்க. அப்ப இவர் கூட்டிட்டு போற நேரம் சில மனுஷன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்துல அவதூறு பரப்பின சில மனுஷன் என்ன செய்யறாங்க, அவையெல்லாம் காண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மாக்கல்லம், அவரோட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. அவர்கிட்டயே சொன்னா, வல்லாஹி மாக்கல்லம், அல்லாஹ் மீது ஆணையாக அந்த மனுஷனோட அந்த சஃப்வான் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன விட்டோடு போயிட்டாங்க, என்ன கூட்டிட்டு போங்கன்னு கூட நான் செல்லல, எதுவுமே செல்லல. அவர் போனார். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சுட்டாங்க. போய் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு மாசமாக சரியான நோய் பீடிச்சுட்டாங்க. அவ என்ன செஞ்சுட்டு நோய் பீடிச்சு. அப்ப அவ ஒரு மாச காலம் அவட வீட்டை விட்டு அவ என்ன செய்யல, வெளியிறங்கல். அவக்கு அவ்வளவு நோய், அவ வந்து வெளியிறங்காம இருந்தா. இந்த டைம்ல ஆனா மக்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு வெளியே கதை பரவிட்டு, ஆயிஷா ரலி அவங்களோட விஷயத்துல என்ன செஞ்சுட்டு அவதூறு பரவிட்டு வெளியே. ஆனா இவக்கு எதுவுமே தெரியாது, இவ வீட்டுக்குள்ளே இருக்கா. அப்ப இவட பணிப்பெண்ணான உம்மு மிஸ்தஹ்ன்ற ஒரு பெண்மணி, இவட பணிப்பெண். அப்ப அவளோட என்ன செய்யறான்னு சொன்ன, இவ இயற்கை தேவையை கழிக்கிறதுக்காக, அந்நேரம் இயற்கை தேவையை கழிக்கிறதுக்காக வீட்டுக்கு அருகாமையிலே எதுவும் இருக்கல, கொஞ்சம் தூரம் போய்தான் தேவைகளை கழிப்பாங்க. அப்ப உம்மு மிஸ்தஹ் என்ற பெண்மணி வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கூட்டி இயற்கை தேவையை கழிக்கிறதுக்காக போறாங்க. போய் வந்த டைம்ல அவளோட ஆடையை அவட கால சிக்கி தடுமாற போல மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்று சொல்லி சொல்றான். யாரு சொன்னது, மிஸ்தஹோட சொந்த தாய், மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்று சொல்லி சொல்றான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கடும் யோசனை அடிக்கி. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன உம்மாவே ஏசுறா, உம்மாவே பிள்ளைக்கு ஏன் ஏசுற, அவக்கு எதுவுமே தெரியாது. இந்த அவதூற பரப்பினத்துல ஒரு ஆள் தான் அந்த மிஸ்தஹ்ன்றவர். அப்ப ஆயிஷா ரலிக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவ சொல்றா, அவட மனோநிலைமையை பாருங்க, ஒரு மனுஷனை திட்டக்குள்ள இன்னைக்கு என்ன செய்வாங்க,
இன்னும் கொஞ்சம் செல்றவங்களா தான் இருப்பாங்க. ஓ அவருக்கு செல்லத்தான் வேணும், ஏதாவது செஞ்சிருப்பார், ரெண்டாவது நாம செல்லுவோம். ஏன் நம்மளோட கற்பனையாது. ஆனா அவ என்ன செய்யணுமா, பத்ர போர்ல கலந்து கொண்ட மனுஷனையா நீங்க திட்டுறீங்க, பத்ர போர்ல கலந்து கொண்ட மனுஷனுக்கா நீங்க ஏசுறீங்க, ஏன் இப்படி ஏசுறீங்க? அவக்கு எப்படி இருக்கும்? அவக்கு இன்னமும் கவலை வருது. அவ சொல்ல, நீங்க கதை எதுவும் கேள்விப்படலையா, உங்களுக்கு கதை எதுவும் தெரியாதான்னு கேட்க. நான் பாஷா வந்து அவங்க சொல்லாங்க, என்ன எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என் வீட்டை சொல்ல. அவ கதையை சொல்றான், இப்படித்தான் நடந்தேன்னு சொல்லி சொல்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு நோய் குணமடைஞ்ச மாதிரி இருக்கல, எனக்கு நோய் கூடிச்சு, இன்னும் பெரிய நோய் கூடிச்சு, என் கண்கண்டாலும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்துச்சு. நான் வீட்டுக்கு ஓடினேன், என் வீட்டுக்கு நான் ஓடினேன், நான் அவ கூட்டிக்கு போகல, நான் தனியா ஓடிட்டேன், எனக்கு அப்படி கவலையா இருந்துச்சு போய் இருந்தேன் நான். அவ சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் நோய்வாய்ப்பட்ட என்ன கடுமையா கவனிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் எவ்வளவு பாசமானவர்கள் நமக்கு தெரியும். அப்ப அவ சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் நோய்வாய்ப்பட்ட என்ன கடுமையா என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த டைம்ல என்ன செய்யல, வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுவார், கைஃப ஹாலுக்கும் உங்களோட நிலைமை என்னன்னு கேட்பார், பேசிடுவார். இப்படியே நடந்துக்கு இருந்துச்சு. அப்பதான் இவருக்கு விளங்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் கதை என்ன செஞ்சிச்சு, அடைஞ்சிட்டு விளங்குது. அவ நினைச்சா அவ ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன், அவரு முஃமின்களுடைய தாய். அவ நினைச்சா அவ பரிசுத்தப்படுத்தி இருக்கலாம். அவ எதுவுமே பேசல, அவ வந்து அழுறா, கடுமையா அழுறா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலம போல வராங்க, வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் சொல்லுவாங்க, கைஃப ஹாலு உங்களோட நிலைமை எப்படி இருக்கி, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு அவ கேட்கா. நான் அவ கேட்டது இவ்வளவு, இந்த தாயிர வீட்டுக்கு எனக்கு போறதுக்கு அனுமதி தருவீங்களா, இந்த தாயிர வீட்டுக்கு நான் போறதுக்கு எனக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்கா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க போங்கன்னு சொல்லி சொல்ற. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வராங்க தாயிர வீட்டுக்கு, தாயிர வீட்டுக்கு ஓடோடி வராங்க. வந்து அந்த தாயை பார்த்து கேட்காங்க. அவக்கு தாயை பார்க்கறதும் என்ன குற்றமாக இருக்கு. ஒரு செஞ்ச விஷயத்தையே மனுஷன் என்ன செஞ்சுக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு பிள்ளைய பத்தி ஒரு தாய் கிட்ட செஞ்ச விஷயத்த சொன்னாலே அந்த தாய் என்ன செய்வா, எந்த பிள்ளையா அப்படி செஞ்சிருக்க மாட்டான், பரிசுத்தப்படுத்ததான் பாப்பா. அவ என்ன செய்யல, யாருக்கிட்டையும் தன்னை பரிசுத்தப்படுத்தல. தன்னை தாய்கிட்ட வந்து இது உண்மைதானா, உண்மையா இப்படி கதை பரவுதான்னு பாக்குறதுக்காக தன்னை தாய்கிட்ட வந்து, யா உம்மத்தா மக்கள் என்னை பத்தி என்ன பேசுறாங்கம்மா, இந்த தாயே மக்கள் என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கா. அப்ப அந்த தாயோட உபதேசம் என்ன தெரியுமா, ஒரு தாய் என்ன செய்வா, இப்ப எரிஞ்சு விழுவா, போங்க என்ன கேள்வி என்ன வேலை என்று சொல்லி எரிஞ்சு விழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அவ அப்படி ஒரு பெண்மணியாக இருந்த அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருக்கும் தெரியும் அவ செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி அந்த முனாஃபிக்குகள் என்ன செஞ்சாங்க, அவதூற பரப்பினாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவ செஞ்சிருக்க மாட்டான்னு. ஆனா பரிசுத்தப்படுத்துற காலம் அந்த காலம் இல்லை, பரிசுத்தப்படுத்தின ஏற்றுக்கொள்றவங்களாகவும் அவைய இல்லை, அவைய பரிசுத்தப்படுத்த விரும்பவும் இல்லை. ஏன் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துவான்னு நினைக்கிட்டா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அந்த தாய் சொல்றா, மகளே யா அபதா யா புனையத்தா, என்னுடைய சின்ன மகளே, இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இங்க நிறைய சக்களத்திகள் இருக்காங்க. அவ சக்களத்திகள் என்ன சொன்னது, நபிமார மனைவிமார்கள். இங்க வந்து நிறைய சக்களத்திகள் இருக்காங்க. உள்ள வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உள்ள கோபத்துல பேசி இருப்பாங்கம்மா, இதெல்லாம் நீ பொருட்படுத்தாத. உன்னோட விஷயத்துல வந்து இவ இப்படி பேசாட்டுதான் ஆச்சரியம், அவைய பேசியதெல்லாம் நீ பொருட்படுத்தாத அழகான முறையில அந்த மகள்கிட்ட அந்த உண்மை சொல்றா. அவக்கு அதுவும் கேட்கல. அப்ப அவக்கு இன்னும் உறுதியாகல, அப்ப உண்மையா மக்கள் பேசிட்டான் இருக்காங்க. போறா அவட அறைக்குள்ள போய் இன்னும் அழுறா. சொல்ல, ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகல் நான் அழுது கொண்டே இருந்தேன், என் கண்ணால தண்ணி குறையவும் இல்லை, எனக்கு தூக்கம் பிடிக்கவும் இல்லை, நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, வளமையை போல பேசினாங்க, போயிட்டாங்க. யாருக்கிட்டையும் உங்களுக்கு பேசுற இது இல்லை, அவ அழுறா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறேன்டே விளங்கல். அவர் ஒரு உம்மத்துக்கு ஒரு தூதர், அந்த சமுதாயத்துக்கு அவர் ஒரு தூதர். அவருடைய மனைவி இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அவருக்கு தெரியும். ஆனா அவரும் என்ன செய்யல, பரிசுத்தப்படுத்தல. அவர் வந்து அவருக்கு என்ன செய்யறேன்னு விளங்கல. காலம் போய்க்கே இருக்கு, கதை பரவிக்கே இருக்கு, இன்னும் கூடுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அவங்க வந்து விவாகரத்து பண்றதுக்காக என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்காங்க. அலி அப்படி போன சஹாபாக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட இருந்த சஹாபாக்கள்கிட்ட இப்படித்தான், என்ன விஷயம், நீங்க என்ன சொல்றீங்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க. என்னடா மக்கள் அப்படி பேச துவங்கிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி துண்டிக்கப்பட்ட காலம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல வஹியும் வரல. இல்லன்னா அல்லாஹ் என்ன செய்வான், ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், வஹி மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லது கனவு மூலம் என்ன செஞ்சிருவான், அதை தெளிவுபடுத்திடுவான். ஆனா இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன ஒரு வஹியும் வரல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடும் யோசனை. அப்ப சஹாபாக்கிட்ட கேட்காங்க. அந்த சஹாபாக்கள் எப்படி சொல்லாங்க தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல நல்லதே தவிர எங்களுக்கு தெரியாது, நீங்க எதுக்கும் அவரோட பணிப்பெண்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்களேன், அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் யா ரசூலுல்லாஹ், அவ நல்லவதான், அவ நல்ல மனுஷிதான் சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த சஹாபாக்கள் அழகான முறையில சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி பரீரா என்ற ஒரு பணிப்பெண், அவவும் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஒரு பணிப்பெண், அவ கூப்பிடுறாங்க. அவ கூப்பிட்டு மாறா, ஐயோ உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்து என்ன என்று சொல்லி அந்த பெண்மணி கிட்ட, அந்த பரீரா என்ற பணிப்பெண்ணு கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவட விஷயத்துல நல்லதே தவிர நான் அறியல என்று சொல்லி போட்டு அவ சொல்லாண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு வந்து மாப்பை செஞ்சுக்கிருப்பா, சாப்பிடுறதுக்காக மாப்பை செஞ்சுக்கிருப்பா, அது பெசஞ்சு அரவாசியிலே அவக்கு என்ன செஞ்சிடும், அவக்கு தூக்கம் வந்துடும், அவ தூங்கிடுவா. அவ தூங்கினா அந்த வீட்டுல வேற ஆடுகள் வந்து அந்த மாவை என்ன செய்யும், சாப்பிட்டு போட்டு போகும். அந்த அளவுக்கு தான் அவ இருப்பா யா ரசூலுல்லாஹ், எனக்கு இதை பத்தி தெரியாது, அவ செஞ்சிருக்க மாட்டா, அந்த மாதிரி அவ என்ன செய்யறா, இப்படியாக அவ சொல்றா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்கள் எல்லாரும் நல்லா பேசுறாங்க, எப்படி உடனே விவாகரத்து செய்ய முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையா யோசிக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு உங்களோட கருத்து என்ன, ஆயிஷா பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லி ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெய்னப் ரலி கிட்ட போகும். ஜெய்னப் ரலி கிட்ட கேட்போம், நபி அவங்களோட இன்னொரு மனைவி ஜெய்னப் ரலி, நமக்கு தெரியும் அழகுலையும் அறிவிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்ல போட்டி போடுறது ஜெய்னப் ரலியும் ஆயிஷா ரலியும். இன்னொரு வீட்டுல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேன் குடிச்சு போட்டு வராங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலிக்கும் ஜெய்னப் ரலிக்கும் அது கோவம், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க போறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தா நான் சொல்றேன் உங்ககிட்ட துர்நாற்றம் வருது என்று நான் சொல்றேன், ஆயிஷா நீங்களும் சொல்லுங்க என்ன துர்நாற்றம் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, இன்னொரு மனைவி வீட்டை விட்டு போறாங்க, அதாவது இது பிடிக்கல. அப்ப நீங்க செல்லுங்க செல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனமானவர்கள், தூய்மையானவர்கள். அப்ப அவர்கிட்ட இப்படி செல்ல அவர் சொல்ல, சரி நான் குடிக்கலன்னு சொல்ல, அவர் எனக்கு தேவையில்லை, நான் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்ல, குடிக்கல இன்னும் இதுக்கு போற குடிக்கலன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான், உங்களோட மனைவிகளை திருப்பொருத்தத்துக்காக எப்படி அல்லாஹ் ஹலாலாக்கி உண்ட நீங்க ஹராமாக்குவீங்கன்னு சொல்லி அந்த வசனம் அந்த கதை போகும். அப்படிப்பட்டதுதான் ஜெய்னப் ரலி, அதாவது அவர மனைவிமாருக்குள்ளேயே போட்டியானவர்கள், போட்டி உடையவர்கள், நான் தான் சொல்லி அளவிலையும் அறிவிலையும் போட்டி போடக்கூடியவர்கள் தான் இவர்கள் ரெண்டு பேரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிறார்கள். சரி, ஜெய்னப் ரலி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. எதுக்கு, ஆயிஷா ரலியை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஜெய்னப் ரலி கிட்ட போறாங்க. போட்டியான ரெண்டு பேர் போய் அவர்களுக்கு மாறா இருக்கு, உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து என்று கேட்க அவ என்ன சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அஹ்மி சம்இ வ பஸரி, என்னுடைய செவிப்புலனையும் என்னுடைய பார்வை புலனையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். மா அலிம்துஹா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, மா அலிம்துஹா இல்லா பிகைர், நல்லதையே தவிர ஆயிஷாவுடைய விஷயத்தில் நான் எதையும் அறியவில்லை, அவ பத்தின நலவு மட்டும்தான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்றா. இன்னைக்கு நம்முடைய எத்தனை பேர் வாயால இந்த வார்த்தை வருது. ஒரு மனுஷனை பத்தி விசாரிக்க போல நாம இப்படி சொல்ற எத்தனை பேர் இருக்கும், இருந்த நாம பாக்கியசாலிகள் தான், அதிர்ஷ்டசாலிகள் தான். அப்ப என்ன சொன்னா, அஹ்மி நான் பாதுகாக்க, என் செவிப்புலனையும் என் பார்வையை நான் என்ன செய்யறேன், நான் பாதுகாத்துக் கொள்றேன். அல்லாஹ் மீது ஆணையாக நலவை பத்தியே தவிர நான் அவ கேள்விப்படல. ஒரு மனுஷனை நல்லபடி சொல்றதுக்கு வருஷக்கணக்கு தேவைப்படும்.
அதே ஒரு மனுஷனை கெட்டவன் என்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஜெய்னப் ராலி நினைச்சிருந்தா, ஜெய்னப் ராலி விரும்பி இருந்தா அவ என்ன செஞ்சிருக்கலாம்? அவளுக்கு நினைச்ச மாதிரி சொல்லிருக்கலாம். அவளுக்கு சஹாபாக்கள் மிகக்குள்ள அவ என்ன செஞ்சிருக்கலாம்? நினைச்ச மாதிரி சொல்லிருக்கலாம். ஆனா அவ அதை விரும்பல. ஏன்? அவைய அதுக்கு முதல் அல்லாஹ்வை நினைச்சாங்க. அவைய எல்லாத்துலயும் வந்து என்ன செஞ்சாங்க? நம்ம தனி அறிக்கைக்குள்ளையும் அல்லாஹ் நம்மளை பார்த்திருக்கான் என்று அவைய நினைச்சாங்க. அவைய நினைச்சதால என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை பயந்து கொண்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அதுக்காகத்தான் அவ வந்து என்ன செய்யல? அவ வந்து கற்பனை மூலம் செல்லல. இதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இஜ்தனிபு கதீரம் மினல் எண்ணங்களிலிருந்து விலகிக்கோங்க. அல்லாஹ் தஆலா நல்ல எண்ணம் கெட்ட எண்ணத்துல இருந்து விலகிக்கோங்க தனியாக செல்லல. மொத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்றான், மொத்தமாக எண்ணத்திலிருந்தே விலகிக்கொள்ளுங்க. இந்த பஅல் மன்னி ஏன் தெரியுமா? எண்ணங்களில் சிலது பாவமாகும். இன்றைக்கு எண்ணத்துல இருந்து நம்ம விலகி இருக்கோமா? ஒரு மனுஷன் போறான்னா இதுக்குதான் போறது, அது நமக்கு என்ன செஞ்சிடும்? விளங்கிடும். 100% நமக்கு விளங்கிடும். ஏன்னா நமக்கு மறைவான ஆற்றல் பெண்களுக்கு என்ன கூட. அப்ப என்ன செஞ்சிருவோம்? இதுக்குத்தான் போறாருன்னு சொல்லி நாம என்ன செஞ்சிருவோம்? முடிவெடுத்துருவோம். மிக பெரும் பாவமே சகோதரர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம செய்த மிக பெரும் பாவம் எண்ணங்கள். நம்மளோட எண்ணங்களை நாம சரியானதாக மாத்தணும். 2 பேர் பேசிட்டு இருக்காங்களா? 2 பேர் எங்கேயாவது போறாங்களா? இதுக்காக நல்ல விஷயங்களுக்காக போறாங்க, பயானுக்கு போறாங்க, விடுவோம், முடிஞ்சு இல்லையா? ஜெய்னப் ரலியல்லாஹு அஹ்மி சம்இ வ பஸரி, என்னுடைய பார்வை புலனையும் என்னுடைய செவி புலனையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். அவ பத்தி நல்லதை தவிர நான் அறிந்து கொள்ளல. முடிப்போம். நோம்புக்கு மட்டும் இல்ல சகோதரர்களே, தாய்மார்களே, நோம்பு முடிஞ்சாலும் ஒரு மனுஷனை பத்தி ஒரு மனுஷன் கேட்காரா? இல்ல ஒரு மனுஷனை பத்தி நாம கேள்விப்படுறோமா? கேள்விப்படக்குள்ள என்ன செய்யணும்? என்ன செவிப்புலனை நான் என்ன செய்யறேன்? பாதுகாக்க. இந்த பார்வையை நான் பாதுகாக்க. அல்லாஹ் எனக்கு இது வேணாம், என்ன இதுல இருந்து பாதுகாக்க, என்ன இதுக்குள்ள சேர்க்காத ரப்பின்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? விலகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அழுது கொண்டே இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடும் யோசனை. எல்லாரும் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி நல்லதான் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லார கதையும் கேட்டு போட்டு போய் மிம்பர்ல ஏறுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறேன்னே விளங்கல. எல்லாரும் ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி நல்லா பேசக்கூட அவருக்கு என்ன செய்யல, அவருக்கு விட்டு கொடுக்க இல்லாம போயிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, எந்த வீட்டுல இருக்கிற எனக்கு நல்லா நெருங்கின எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனை பத்தி, எந்த வீட்டார பத்தி எவரோ ஒருவர் என்ன செஞ்சிட்டார்? அவதூறு பரப்பிட்டார். அவரை தண்டிக்கிறதுக்கு நீங்க யாராவது முன்வாரையலான்னு கேட்காங்க. அப்ப ஹவுஸ் கூட்டத்துல இருந்து ஒரு மனுஷர் எழுப்பி, யாரோ ரசூலுல்லாஹ் நம்முட கூட்டமான ஹவுஸ், அந்த ஹவுஸ் கூட்டத்தில இருந்து ஒரு மனுஷர் செல்லிருந்தாருன்னா செல்லுவோம், நான் இப்பதே அவரை வெட்டுவேன். என்ற சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 100% தெரியும், ஆனா அவங்களால செல்ல முடியல. அவங்க யூகிக்கல ஒரு விஷயத்தை, அவங்க கற்பனை மூலம் செல்லல எதையும். அப்ப அவ என்ன சொல்லாங்க? எழுப்பி செல்லுங்க யார சொல்ல, நான் எழுப்பி வெட்டுறேன்னு சொல்லி சொல்றாரு. அதே ஹஸ்ரத், நம்முடைய சகோதரன் அந்த ஹஸ்ரத் கூட்டத்துல இருக்காங்களா, நீங்க சொல்றதை நாங்க செய்வோம் யார சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹஸ்ரத் கூட்டத்துல ஒரு மனுஷர் எழுப்பி அவர் என்ன செய்யறாரு? வாதாட தொடங்குறாரு. நீங்க இப்படி செல்லுவேன்னு சொல்லி 2 பேருக்கும் அடுத்த வாக்குவாதம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி என்ன செய்யறாங்க? அவர்கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவட அறைக்குள்ள இருந்துக்கு அவர் 2 நாள் அழுது கொண்டே இருந்தார். 2 நாள் ஓய்வில்லாம அழுது கொண்டே இருந்தா. அவன் அண்ணனும் சொல்றா, என் கண்ணீர் ஓயவும் இல்லை, என்னுடைய கண்ணீர் ஓயவும் இல்லை, என்ன தூக்கம் பீடிக்கையும் இல்லை, நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இந்த விஷயம் வெளியே கடுமையா பரவிக்கு போகுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு பக்கத்துல என் தந்தை என் தாய் இருந்தாங்க, எனக்கு உபதேசம் சொன்னாங்க, எனக்கு எதுவுமே விளங்கல. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரமாட்டாங்களா, நீ நிரபராதி என்று செல்ல மாட்டாங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டு நான் வழிய பார்த்துக்கே இருந்தேன், எனக்கு என்ன செய்யறதே விளங்கல. ஏன் சஃப்வான் ரலிகிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட மனசாரி இருக்கும், ஒரு சின்ன வார்த்தை பேசியிருந்தா கூட மனசாரி இருக்கும். பேசாத ஒரு பெண்மணிய பார்த்து அவதூறு பரப்பின யாராலையும் தாங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஊட்டுல கூட தம்பிர பென்சில நீ எடுத்துட்டாய் என்று ராத்தாவை பார்த்து சொன்னா அந்த ராத்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டா. ஏன் அவன் உண்மையை எடுக்கலன்னு சொன்னா ஒரு பென்சில எடுத்தேன்னு கூட அவ ஏற்றுக்கொள்ள மாட்டா. இந்த பெரிய அவதூற அதுவும் ரசூல்
மனைவி ஏற்றுக்கொள்வா? ஏற்றுக்கொள்ள மாட்டா. அவ கடும் கஷ்டமா இருந்துச்சு, அழுது கொண்டே இருந்தா. அவக்காக அங்க பரிந்துரைக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவ தனி அழுது கொண்டே இருந்தா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அவ சொல்றா, இந்த ஈரல் வெடிச்சிருமோ, நான் அழுகிற அழுவையில இந்த ஈரல் வெடிச்சிருமோன்னு நான் பயந்தேன், நான் அப்படி அழுதேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பக்கத்துல அமர்ந்தாங்க. அந்த ஒரு மாச காலத்துல அவ நோயுற்ற காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வந்து இருக்காங்க. அவளோட அழுகை இன்னும் அதிகரிக்குது. பக்கத்துல அவளோட தாய் தந்தை 2 பேரும் இருக்காங்க. அவ எதுவுமே பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெஸ்ட் இத பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்ய போறாங்க, பேச போறாங்க. அவர் வந்து இவ்வளவு நாளும் என்ன செஞ்சார், அஸ்ஸலாமு அலைக்கும் கைஃப ஹாலுக் இதற்கான கேட்டுக்கு போனார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வந்து இருக்காங்க. வந்து இருந்து, யா ஆயிஷா பலகனி கதா வகதா இன்னஹு பலகனி கதா வகதா, இவ்வாறு விஷயம் என்ன வந்து அடைஞ்சிச்சு ஆயிஷா. எப்படி சொல்றார், யா ஆயிஷா, ஆயிஷாவே இப்படி விஷயம் எல்லாம் என்ன அடைஞ்சிச்சு, இது உண்மையாக இருந்தா அல்லாஹ் கிட்ட நீ தௌபா செய். இப்படி சொன்னா அவருக்கு எப்படி இருக்கு? ஒரு உண்மையா ஒரு பெண் என்ன செய்வா, பொங்கி எழும்புவா. ஆனா அவ என்ன செஞ்சாருமா, அமைதியாகவே இருந்தா. அப்ப நீங்க இது உண்மையை நம்புறீங்களா? எந்த ஆகியும் இல்லை, எந்த வாலாட்டமும் இல்ல அவளுக்கு. அவ சைலண்டாவே இருந்தா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது உண்மையா இருந்தா அல்லாஹ் கிட்ட நீ தௌபா செய். அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு அடியான் ஒரு பாவம் செஞ்சு போட்டு அதை வருந்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா அது அல்லாஹ் உடனே மன்னிப்பான்னு ஆயிஷாவே ரெண்டு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இவருக்கு இன்னும் மனசு உடைஞ்சு போகுது. அப்ப அவரோட தாயை பார்த்து சொல்லா, தாயே இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவரோட தாய் சொல்றா, எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ற. அப்ப தந்தையை பார்த்து சொல்றா, தந்தைன்னு சொல்றாரு, என்ன இந்த விஷயத்துல பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றா. எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. அவர்கிட்ட யாரும் அவருக்கு பேசுறதுக்கு முன்வரல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூபில அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யன்னு சொல்லப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த விஷயத்தை நான் செய்யல, இது பொய்யன்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்லை. இந்த விஷயம் பொய்யன்னு சொன்னா நான் நம்ப போறதில்லை. இந்த அவதூறு உண்மையா நான் செஞ்சேன்னு சொல்லி இந்த அவதூறு நான் என்மையில உண்மைப்படுத்தினா நீங்க நம்பலாமோ என்னவோ. அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்துவான்னு நான் நம்புறேன். அவ எப்படி சொல்றா, அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்துவான், நான் இதுல நிரபராதி என்று சொல்லி நான் நம்புறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி சொல்றான். அப்ப அவடுத்து நிலை நிறுத்தியது அல்லாஹ். அவர் சொல்றான் செல்ல போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படியே தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு மனுஷன். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த விஷயம் இருக்கு, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில நடந்த இந்த விஷயம் இருக்கு, இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர் மகனுக்கும் மத்தியில நடந்த விஷயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துற மகன் என்ன செஞ்சாங்க, சகோதரர்கள் போய் கிணத்துல போட்டாங்க. அவருக்கு தெரியும் சகோதரர்கள் தன் பிள்ளையெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பிள்ளை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்கன்னு தெரியும். அவர் அழுது அவரோட பார்வை போகும் அளவுக்கு அவர் அழுத. ஒரு மரணம் விழுந்தாலும், ஒரு தாய் மரணிச்சாலும், ஒரு கணவன் மரணிச்சாலும் பார்வை போகிற அளவுக்கு கொலரை நாம கேள்விப்பட்டிக்கமா. அந்த அளவுக்கு இறக்கமான அந்த மகன் தொலைஞ்சிட்டார். என்ன செய்யறார், பார்வை போகும் அளவுக்கு கொலறார். மக்கள் என்ன ஏன் நீங்க இப்படி கொலறையிலன்னு கேட்காங்க. அவர் யாருக்கிட்டையும் எதுவும் முறைப்படல, பார்வை போயிட்டு. அப்ப எல்லாரும் போய் கேட்காங்க, என்ன உங்களுக்கு என்ன நடந்த, என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்காங்க. அப்ப அவர் என்ன சொல்லணுமா, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை என்னுடைய முறைப்பாடு அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். நான் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் முறைப்பாடு செய்வேன், அல்லாஹ் தீர்ப்பான்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க, இதுக்கு போற ஒரு ஆள்கிட்ட கேட்கலாமா, அவையே போயிட்டாங்க. இவ்வளவு நடந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு நடந்து கண் பார்வை இழந்து எவ்வளவு காலமா போயிட்டு அவர் அதுக்கு புறம் என்ன செய்யறானுமா, நான் பொறுமையாக இருப்பேன். எப்படி பொறுமை, அழகான பொறுமையாக நான் பொறுமையாக இருப்பேன், அழகான பொறுமையாக நான் காத்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இந்த கதையை சொல்லி போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர மகனுக்கும் நடந்த விஷயம் தான் நமக்கு வந்திருக்கு.
எனவே சபுரும் ஜமீல், நான் அழகான பொறுமையாக பொறுத்திருப்பேன், அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய விஷயத்தை தீர்ப்பான் என்று சொல்லி அவ சொல்லி போட்டு அவ கவலை வருது. அவ கிரி என்ன செய்யறா, மத்த பக்கத்துலயே தூங்குற டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையா வேருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையா வேருக்கு. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் சிரிக்காங்க, சத்தமா சிரிக்காங்க. அப்ப இவ கிரி பார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்காங்க. அப்ப இவ பெருசா எடுக்கல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கு சொல்றாங்க, யா ஆயிஷா அது பர்ராக்கி, யா ஆயிஷா அல்லாஹ் உங்களை நிரபராதியாக்கி விட்டான் ஆயிஷாவே என்று சொல்லி அவர் சத்தமா சிரிக்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தெளிவான கனவின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன தூய்மைப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆனா மறுமை நாள் வரைக்கும், இறுதி நாள் வரைக்கும் ஓதப்படுற அந்த குர்ஆன்ல என்ன பரிசுத்தப்படுத்துவான்னு நான் நினைக்கிறேன். ஒரு வசனமா 2 வசனமா 10 வசனம். உங்களோட கூட்டத்தில இருந்துதான் அவர் அவதூறு பரப்பினவன் இருந்தான் என்று தோங்குற 10 வசனங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவன் நிரபராதியாக்குறதுக்காக அனுப்பினான். அதே மாதிரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், தன்னுடைய கற்பை பாதுகாத்த மரியமின் கதை என்று சொல்லிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை துவங்குறார். ஏன், இதெல்லாம் முன்மாதிரியான பெண்கள், இதெல்லாம் நமக்கு பெரிய படிப்பினை இருக்கு. இவர வாழ்க்கையில அவைய செஞ்ச விஷயங்களை நாம நடைமுறைப்படுத்தணும்ன்றதுக்காக யாராவது எந்த பிள்ளைகளை மக்கள் சொன்னாங்களோ அதில் எல்லாம் இருந்து நிரபராதியாக்கித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், குர்ஆன் வசனத்தை இறக்கினான். இப்படி ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகள்ல இருக்கிற அவர்கள வாழ்க்கையில் இருக்கிற படிப்பினைகளை எடுத்து நானும் நீங்களும் நல்ல முறையில நடந்து கொள்ளணும். பொறுமையாக இருந்தாலும் சரி, நாவடக்கம் என்றாலும் சரி, அல்லாஹ்வை பயந்து தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்திருக்கான்னு நினைச்சது ஒரு பயமும் ஒரு பக்தியும் நம்ம கிட்ட வேணும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இன்று ஒன்று கூட்டியதை போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்திலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.